சீமானும் தான் உயர்ந்து நிற்கிறேன், என் உயரத்தை 26ல் பார்ப்பீங்கன்னு ஆணித்தரமாக வந்து சவால் விடுறாரு. ஸோ இந்த வளர்ச்சி பொறுக்க முடியாமல் இந்த வழக்கில் கன்விக்ட் ஆயிடுவார், கண்டஸ்ட் பண்ண முடியாது, அப்படி இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைன்னு இப்போ ஆகிப்போச்சு. ஆனால் அந்த இஷ்யூ வர்றது, பப்ளிசிட்டி ஆகிறது, எனிதிங் அதர் தான் கில்லிங் இன் சைலன்ஸ் சீமானுக்கு லாபம். 1% ஓட்டில் இருந்தவர் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில் தான் அவர் வளர்ந்து வரார். சீமான் மேலே உள்ள வெறுப்பில் அதை செய்கிறாங்க. விஜய் வந்துட்டாரு சீமான் போயிடுவார், விஜய் வந்துட்டார் சீமான் போயிடுவார்னா, ஓ சீமான் வளர்றது இவனுக்கு பிடிக்கல, இப்போ விஜய்க்கு ஆதரவாளரே இல்லை. சீமான் வெர்சஸ் திமுக, பாஜக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற நிலை தான் வருதே தவிர அதிமுக வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு வரவே மாட்டேங்குது. அது எடப்பாடிக்கு தவறு. நீங்கள் தேனியில் போய் பன்னீர்செல்வத்தையா திட்டுவீங்க, அபகரிக்க பார்க்குறீங்க, எல்லாம் எனக்கு போடும், எல்லா நாள்லையும் எடுத்து கொடுவேன், மற்ற ஜாதிக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான் கிராப் பண்ண பார்க்குறீங்க. எல்லாம் மற்ற ஜாதி நினச்சிட்டான். எல்லா அரசியல் நம்பர்களே கொஞ்சம் தரவுகளை பாருங்க. சீமானுக்கு செங்கோட்டை கூட்டத்தை ஒரு 15 நிமிஷம் எடுத்து பாருங்க. எடப்பாடிக்கு தேனி கூட்டத்தை ஒரு 15 நிமிஷத்தை எடுத்து பாருங்க. யார் லீடர்னு உங்களுக்கு தெரியும். விஜய் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 8 to 10% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஒரு பெரிய சக்தியாக கூட வரலாம், அப்புறம் நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய தேவையில்லைங்கிறாரு. ஒன்றும் இல்லாமலும் போகலான்னு சொல்லியிருக்காருல்ல, அதையா மறைக்கிற? சொல்லுங்க, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அது கேள்வி கரெக்டாக கேளு, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். இன்னொன்று, விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கில் நிற்காததுலேயே அடிபடுறாரு. அப்போ ஒரே இடத்துல எழும்பி வந்துருங்கிற பிரசாந்த் கிஷோருக்கு வார்த்தையே தவறு. அவருக்கே ஒரு தொகுதியில் 20, ஒரு தொகுதியில் 3.5ன்னா கண்ணை மூடிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள என்னத்தையும் சொல்லலாம், எவனும் இங்கே ஒன்றும் தெரியாதுன்னு அப்படி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போறாரு. ஜானாரகிசாமி, நீங்க பண்ணது சரியா, பிரசாந்த் கிஷோர் பண்ணது சரியா? சன் சிவராஜ் கட்சி ஆரம்பிச்சு கண்டஸ்ட் பண்ணதுதான் சரி, லெட்டர் பேடா இருந்தது தப்பு. மோடி பிராமணர் அல்லாதவர் பிரமிஷா இருக்குதுங்கிறாலே பொறுக்க முடியாம புழுங்கி சாகக்கூடிய ஒரு அற்ப ஜீவராசி பிரசாந்த் கிஷோர். அவருக்கே தெரியும். ஆண்டு விழாவை நீங்க நடத்துறீங்களே தவிர உங்க கட்சியில மக்கள் நடத்தல. கமலஹாசனுக்கு 8வது ஆண்டு விழா அளவுக்கு தாவேக்காவுக்கு 2வது ஆண்டு விழா நடந்ததா? அவருக்கு ஆதரவா பேசக்கூடிய ஆட்கள், முகம் காட்டி பேசக்கூடியவங்க, ஐயா நாணயம் நேர்மை உள்ளவங்கன்னா ஆதாரத்தை வாங்கி தாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்களுடைய வழக்கில் வந்து இப்போ கரண்ட்டான சுச்சுவேஷன் என்னன்னா, இடைக்கால தடை உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. இரு தரப்பும் பேசி உடன்பாடுக்கான உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஆக போகுது சார்? இடைக்கால உத்தரவு விசாரணைக்கு தடை விதித்ததே சீமானுக்கு ஒரு பெரிய வெற்றி. இந்த இடத்துக்குள்ள சமரசமாக போயிடுங்கிற மாதிரி நீ சொல்லியிருக்காங்க. இதில் பெரிய ஆஃபென்ஸு அது இது ஒரு கண்டஸ்ட் பண்ண முடியாது, அது இதெல்லாம் சீமானுக்கு எதிராக இவர் உயர்ந்துட்டார். சீமான் நீங்கள் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி நிற்காததுலேயே எடப்பாடிக்கு ஒரு 5% ஓட்டு சீமான்ட்ட போயிட்டு, எடப்பாடிக்கு ஒரு 5% ஓட்டு விக்கிரவாண்டியில் நிற்காதது வட தமிழகத்திலையும், ஈரோடு கிழக்கில் நிற்காதது மேற்கு தமிழகத்திலையும், ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே ஒரு 5% வாக்கு அதிமுக வாக்கு சீமான்ட்ட போயிட்டு, அது நீங்கள் செங்கோட்டை கூட்டத்தில் சீமானுக்கு இதுவரை இல்லாத அளவுக்குள்ள கூட்டம். 8% ஓட்டு எடுக்க முன்னாடி இருந்ததோட மிக அதிக கூட்டம் வந்தவங்க எடப்பாடி அதிமுக ரெட்டலைக்கு வாக்களித்தவங்க தான். குறிப்பாக ரெட்டலைக்கு வாக்களித்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து அந்த தாக்கம் வந்து சீமானுக்கு பெரிய அளவில் வந்துட்டுருக்கு. தேனிலையும் எடப்பாடி கூட்டம் வந்து ஃபெயிலியர். ஸோ இந்த சூழ்நிலையில் சீமானும் தான் உயர்ந்து நிற்கிறேன், என் உயரத்தை 26ல் பார்ப்பீங்கன்னு ஆணித்தரமாக வந்து சவால் விடுறாரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. இது ஈரோடு கிழக்கு சீமானு கொடுத்த வரப்பிரசாதம். ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். இது இந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணி சீமான் போகிறதுல 214 தொகுதியிலும் அது ரீச் ஆயிருக்கு. அது ரீச் ஆகி போகிறதுல 16%ங்கிறது ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்லை, 214 தொகுதிக்குமே அந்த 16 பொருந்தம். அதனால தான் அதிமுகவில் எடப்பாடியால் பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஜாதிகள் செங்குந்தர், பறையர்,
தேவேந்திரகுல வேளாளர், வண்ணார் நாவிதர் குயவர், வேட்டுவ கவுண்டர், இப்படி பல சமூகங்களை வந்து ரெட்டலைக்கு போட்டவங்க சீமானே நம்ம தூக்கி ஓடலாம், களத்துக்குள்ள நின்று போர் புரிகிறார் சீமான், அவர் களத்தை விட்டு ஓடலை அப்படிங்கிற லெவலில் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு வளையம் கூட்டிகிட்டு இருக்கு. ஐபி அதை ரிப்போர்ட் பண்ணுறான், டெல்லிக்கு அது எதிரொலிக்குது, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அதை ரிப்போர்ட் பண்ணுறாப்புல. சீமானும் அந்த வைப்ரேஷன்ஸ் அவருக்கு தெரியுது, அதை கான்ஃபிடென்ட்டாகட்டே அதை சொல்லி நிற்கிறாரு. ஸோ இந்த வளர்ச்சி பொறுக்க முடியாமல் இந்த வழக்கில் கன்விட் ஆயிடுவார், கண்டஸ்ட் பண்ண முடியாது, அப்படி இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைன்னு இப்போ ஆகிப்போச்சு. இந்த வழக்கு தொடர்பாக சீமான் வந்து சட்டத்துக்கு புறம்பாக அவரை பற்றி எழுதின எல்லாரையுமே ப்ராசிக்யூட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். யாரும் சட்டத்துக்கு புறம்பாக பண்ணக்கூடாது, சட்டத்துக்கு உட்பட்டு என்ன வேணாலும் பேசலாம். இங்கே சட்டத்துக்கு புறம்பாக இஷ்டம் போல் பேசின அவ்வளோவருமே வந்து ப்ராசிக்யூட் பண்ணதுக்கு அவர் நினைக்கிறாரு. அதற்கான வேலைகளையும் அவங்க செய்ய தயாராக இருக்கிறாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டு, அரசியல் ரீதியாக தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு பெரிய மேட்டராக நான் நினைக்கல. அரசியல் அப்போ அவர் சொன்னது என்னன்னா, அரசியல் ரீதியான எதிர்க்க முடியாமல் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்கிறாங்க திமுக அப்படிங்கிறாரு. அது சரியா? அதாவது இந்த மாதிரிப்பட்ட விஷயம் சீமானுக்கு லாபம் தான். இது நான் மட்டும்தான் அந்த விஜயலட்சுமி அம்மையார் மேட்டரில் நான் இஷ்யூக்குள்ளே நான் போகலை, இப்போவும் நான் இஷ்யூக்குள்ளே போக விரும்பலை. அது நமக்கு அந்த அம்மையாரே என்ன ரவீந்திரன் துரைசாமியை புலந்து கட்டினார், அந்த அம்மையார் பேரை போட்டு நம்மளை எழுதினாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு கோபங்கள் இருக்கலாம், பட் நான் அந்த இஷ்யூக்குள்ளே போகலை. ஆனால் அந்த இஷ்யூ வர்றது, பப்ளிசிட்டி ஆகிறது, எனிதிங் அதர் தான் கில்லிங் இன் சைலன்ஸ் சீமானுக்கு லாபம். அப்போ சீமான் யார்? பஞ்சமர் நில மீட்புக்காக பேசக்கூடிய ஒரு, ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பேசக்கூடிய ஒரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு. அப்போ சீமான் வந்து மற்ற தலைவர்களிருந்து மாறுபட்டு நிற்கிறாருங்கிறது வந்து உடனே அது ரீச் ஆகுது. இந்த பப்ளிசிட்டி சீமான் யாருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போகுது. அப்போ சீமான் யாருக்கானவர், யார் நன்மைக்காக சீமான் அரசியல் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. ஏன்னா 1% ஓட்டில் இருந்தவர் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில் தான் அவர் வளர்ந்து வரார். வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேர்? ஸோ சந்தன வீரப்பனுக்காக கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் கொள்ளக்காரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியலை பண்ணக்கூடிய ஒரு சீமானுங்கிறது தமிழ் தேசிய வீரப்பன், அந்த மாதிரி ஒரு உருவத்துக்குள்ளே வந்து அது சீமானுக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்குது. சசிகலாவை திருச்சாலையில் கொல்ல சதி, எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராய அவர்களை கல்வி தந்தை ஆக்கினார், ஜெயலலிதா, அதை நான் சொல்ல விரும்பல, 2 பேருக்கு இடையில கடக்கிற அது சொன்னார். அப்போ இதெல்லாம் ஜெயலலிதா ஊழல் மகாராணி, இன்ஸ்டிடியூஷனலைஸ் கரப்ஷன் பண்ணவங்க, ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டவங்க. இதுதான் அண்ணாமலைன்னு சொன்னார். சீமானும் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பற்றி தன் கருத்தை சொன்னார். மருதுபாண்டியருக்கும் வேலுநாச்சியாருக்கும் ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்குள்ள பேரும்போல் இந்த மண்ணில் இல்லை. இப்படி சீமானோட அந்த நரேட்டிவ், அவரோட பேச்சுங்கிறது வந்து மற்றவங்களிருந்து மாறுபட்டு இருக்கும். இதுக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சினார் விஜயகாந்த், எம்ஜிஆர் ஆட்சினார் கமலஹாசன், விஜய் 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்து அப்படின்னாங்க விஜய் தாவேக்காரங்க. சீமான் வந்து எம்ஜிஆர் ஊழல் மன்னன் சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்கினார்னு துணிச்சலாக அதை சொல்ல முடியுது. அதுதான் இப்போ இன்னைக்கு செங்கோட்டையில் அவர் எடுத்த இஷ்யூவை வேறு யாரும் எடுக்கலை. ஸோ இந்த இஷ்யூவெல்லாம் இவர் எடுத்துகிட்டு போயிறாருங்கிறது பப்ளிசிட்டி இல்லாமலே ஆரம்பத்தில் போயிருக்கோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் பப்ளிசிட்டி கிடைக்குது. சிவாஜி கணேசன் பற்றி எல்லாரும் ஒரு விதமாக சொல்லும்போது அண்ணன் சிவாஜிக்காக மினத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமைன்னு பிறந்தநாள் மீட்டிங் போட்டவர், தமிழன் சிவாஜின்னு காங்கிரஸ்காரர் சிவாஜியை உருமாற்றி அவர் அரசியலை பண்ண ஒரு சீமான். இப்படி ஒவ்வொரு இதுவும் நுணுக்கமாக பண்ணக்கூடியவருங்கிறது இந்த திரைப்பட கலைஞர் அவங்க இந்த வழக்கில் உள்ள பப்ளிசிட்டியில் மக்களுக்கு தெரிய வருது. என்ன வியூஸ் போச்சு சீமானுக்கு, தொலைக்காட்சியிலலாம் ஹைலைட்டாலாம் போச்சு. இப்போது நம்ம ஹைலைட்டாக போகும்போது பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது அதுவும் இப்போ முன்னாடி புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சீமான் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ உள்ள வராரு. வரும்போது மக்கள் முடிவு பண்ணுவாங்க யாருக்கானவர் எதற்கானவர், அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட எல்லா மக்கள்கிட்டையும் சீமான் ரீச் ஆயிடுறாரு. இதுதான் சீமானுக்கு பெரிய பலம் இருக்குது. நடிகை இதனாலும் சரி, விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. விஜய் என்ன வாங்குறாரு, எப்படி போறாரு என்னங்கிறதெல்லாம் வேற. விஜய் சீமான் கம்பேரிசனே சீமானுக்கு பெரிய ப்ளஸ். பெரியார் இஷ்யூ சீமானுக்கு ப்ளஸ். எனிதிங் அதர் தான் கில்லிங் இன் சைலன்ஸ் இஸ் ப்ளஸ் ஃபார் சீமான். அதுதான் நடந்துட்டு இருக்கு. மீண்டும் வந்து இந்த நிகழ்வுகள் வந்து சீமானை பெரிய அளவுக்கு தூக்கி விடும்.
ரோட்லலாம் ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க சார். அதாவது சீமானவர்கள் வந்து சட்டை கழட்டி ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வச்சு போஸ்டர்லாம் ஒட்டி ஒரு அரசியலமைப்பு வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தானே தரும். அது வந்து உதவும் அரசியலுக்கு, சிம்பதியை கொடுக்கும். அவங்க சீமான் மேலே உள்ள வெறுப்பில் அதை செய்கிறாங்க. அந்த வெறுப்பு அரசியல் வந்து சீமானுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை கொடுக்கும், ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்குறோம். சீமானி ஒருத்தர் இருக்கிறதையே காட்டாமல் போகிறது தான் சீமானுக்கு எதிரிகளுக்கு நல்லது. சீமானி ஒருத்தரை பற்றி பேசாமல் இருக்கிறது, சீமானி ஒருத்தர் இருக்கிறது காட்டாமல் இருக்கிறது நல்லது. விஜய் வந்துட்டாரு சீமான் போயிடுவார், விஜய் வந்துட்டார் சீமான் போயிடுவார்னா ஓ சீமான் வளர்றது இவனுக்கு பிடிக்கல, இப்போ விஜய்க்கு ஆதரவாளரே இல்லை, விஜயை பற்றி பேசி சீமானை வளர்க்கணும்னா நம்ம சீமானை விட்டுறக்கூடாது, இன்னும் பலமாக சீமானை தூக்கணும், சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. சீமான் பல்லர்களே பாண்டியர்கள்னு மதுரையில் பல்லர் சமூகம் வந்து நிலத்தை இழந்த கதையை சொல்கிறாரு. சீமான் வந்து 10% இடஒதுக்கீட்டில் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. சீமான் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதற்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு. அப்போ சீமான் ஒருத்தர் தான் இதை கேட்க முடியுது. அப்போ சீமான் இதெல்லாம் கேட்கறதுனால பிடிக்காதவங்க தான் சீமான் மாட்டிறைச்சி சத்தான உணவுன்னு, மாட்டிறைச்சி சத்தான உணவுன்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓங்கி பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் சீமான் பேசுகிறத பிடிக்காதவங்க தான் சீமானுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சதி இருக்குது. இந்த சதியில் இருந்து சீமானுக்கு ஆதரவு கொடுத்து அவரை காப்பாற்றுறது நம்ம கடமைன்னு நடுநிலையாளர்கள் சாதாரண மக்களும் வந்து உணர்றாப்புல. இதுதான் சீமானுக்கு அந்த இடத்துக்குள்ள லாபமாயிருது. அதனால தான் 1% இருந்தவர் 8% வந்துட்டார்னா இந்த மாதிரிப்பட்ட அனைத்து கான்ட்ரவர்சியும் நாங்கள் தான் கொண்டோம்னு அந்த ராஜீவ்காந்தி மேட்டரில் சொன்னதுனாலும் சரி, தாய் மதம் திரும்புங்கன்னு சொன்னதுனாலும் சரி, நிறைய கான்ட்ரவர்சியல்ஸு இதெல்லாம். இப்போ சீமான் யார்? இப்போ முஸ்லீம் சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்னு அவர் ஒருத்தர் தாயா பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓட்டு வராது, அது அவரே சொல்லிட்டாரு. அல்லாஹ் மேலே ஆணையாக சொல்கிறேன், உங்கள் ஓட்டு என்ன கிடையாது, ஆனால் பேசுவாங்கிறத சொல்கிறாருன்னு சொல்லும்போது அப்போ இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? இதெல்லாம் வந்து அவரை பற்றிய பல செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போகுது. அது அவருக்கு கூடுதல் பலத்தையும் ஆதரவு வளையத்தையும் கொடுக்குது. திரும்ப திரும்ப நான் இன்னைக்கு இல்லை டே 1 சொல்கிறது, கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர வேறு எது பண்ணினாலும் சீமானுக்கு லாபம் தான். கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ண முடியாத லெவலுக்கு சீமான் வந்துட்டார்னா பெரிய தலைவராக வந்துட்டார்னு அர்த்தம். ஓகே, இப்போ கடந்த சில மாதங்களாக வந்து சீமான் இப்போ சொல்கிறது என்னென்னா திமுக அரசியல் எதிர்க்க முடியல, இந்த விஷயம் எதிர்க்கிறாங்கன்னாங்க. ஆனால் திமுக தான் வந்து சீமானை வந்து ஆதரவு கொடுத்து வளர்த்தி விடுற மாதிரி விஷயம் தெரியுதா சார்? இப்போது சீமான் வெர்சஸ் திமுக, பாஜக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற நிலை தான் வருதே தவிர அதிமுக வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு வரவே மாட்டேங்குது. அது எடப்பாடிக்கு தவறு. நீங்கள் தேனியில் போய் பன்னீர்செல்வத்தையா திட்டுவீங்க? ஓபிஎஸ் விஷயத்தில் நாடார்களே ஓபிஎஸ்க்கு நீங்கள் எடுத்தது அநீதி எண்ணி நாடார் சமுதாயமே உங்களுக்கு வந்து 3 தொகுதியில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாங்க. ஓபிஎஸ் லீடர் ஆகலை, ராம்நாத் மட்டும் தான் நின்னார். பட் ஓபிஎஸ் விஷயத்தில் உங்களை அடிச்சுட்டாங்களே சமூகம். நீங்கள் கிராப்பர் அபகரிக்க பார்க்குறீங்க, எல்லாம் எனக்கு போடு, எல்லா நாள்லையும் எடுத்துக்கிடுவேன், மற்ற ஜாதிக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான் கிராப் பண்ண பார்க்குறீங்க. எல்லாம் மற்ற ஜாதி நினச்சிட்டான். இரட்டை தலைமையாக இருந்ததை ஒற்றை தலைமையாக போகிறது அபகரிக்க முயற்சியெல்லாம் மற்றவன் நினைக்கிறான். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்குள்ள உங்கள் அபகரிக்க முயற்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸை போய் தேனியில் திட்டுனீங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டாலினை எதிர்க்கணும். அப்போ மக்கள் என்ன நினைப்பா? நாங்களே நாடார் சமுதாயமே வந்து சசிகலா விஷயத்தில் நாங்கள் சொல்லி தான் எல்லாமே செய்தோம், 100% சொல்லி தான் செய்தோம். கவர்னர் வரமாட்டாருங்கிறத ஆணித்தரமாக சொன்னோம். அதே தினத்தந்தி அதிபர் எங்கள் மதிப்புக்குரிய ஐயா ஆதித்தனாரோட பேரன் பாலசுப்ரமணிய ஆதித்தன் வந்து சசிகலா மேருக்கு பூச்செண்டு கொடுக்கும்போது, சந்தாலியா பூச்செண்டு கொடுக்கும்போது, இன்று ராம் பூச்செண்டு கொடுக்கும்போது தாமோதரதாஸ் நரேந்திர மோடியை நம்பி ரவீந்திர சாமி சொன்னான் கவர்னர் பதவியேற்புலாக வரமாட்டாருன்னு சொன்னான். பாண்டேக்கே அதிர்ச்சி, தம்பி தான் அது வேற விஷயம், அவருக்கே அதிர்ச்சி. இப்படி ஒருத்தன் கரெக்டாக ஆணித்தரமாக சொல்லுவானான்னு ஆகஸ்ட் 15 சசிகலா அம்மையார் விடுதலை இல்லைன்னு சொன்னோம். தென் பிஜேபி மோடி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். தினகரனே செக்ரிகேட் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. அப்போது நாம் சசிகலா அம்மையாருக்கு எதிரானா அந்த அம்மையாருக்கு எதிராக எதுவும் இல்லை. அவங்க ஜெயலலிதா விருத்தொழி பெரிய ஸ்டேச்சரில் உள்ளவங்க, ஜெயலலிதா நட்புங்கிற ஸ்டேச்சரில் தான் அவங்களை மதித்து தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். ஐயா நடராஜன் நமக்கு எதிராக பண்ணார், தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு 87ஆம் ஆண்டு அறிக்கை விட்டார். அப்போவே நம்ம மனசுக்குள்ளே குறி வச்சோம். 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் படம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் கிடையாது. அப்போ இது என்ன வன்மமான அரசியல்? அப்போ நீ தமிழன் தமிழ்னு சொல்லும்போது வேலுப்பிள்ளை பிரபாகரன் உலக தமிழர்களின் அடையாளம், அது வேறு விஷயம். ஒரு தேசிய கட்சியில் ஒரு தேசியவாதியாக இருந்த ஒருத்தர் 2 கயஸ்தா பிராமின் பிரைம் மினிஸ்டர் கமெண்ட் பண்ண உயரத்தில் வந்தவன் ஒரு தமிழன் அந்த உயரத்தில் இருந்தாங்கிறத முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நீங்கள் மறைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா
அப்போ நாம் நடராஜனுக்கு எதிராக பண்ண இதுக்கெல்லாம் நியாயம் உண்டு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபத்தை கொடுத்து இன்னைக்கும் மோடியை ப்ரொமோட் பண்ணவங்களே சொல்லுவாங்க எடப்பாடியை வீழ்த்தியிருக்கலாம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடி எடப்பாடி சம்பாதிச்சிருக்க காரணம் நாடார் டீம் தான் காரணம். தூக்கி போட்டிருப்போம். நாடார் டீம் வந்து தூக்கி போட்டால் சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாங்க, தூக்கி போடாண்டான்னு காப்பாற்றி விட்டுட்டாங்க. இதை வந்து மோடியை பிஎம்ஆ ப்ரொமோட் பண்ணவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாம் சசிகலா அம்மையாருக்கு எதிராக இருந்தோம்னா, ஆனால் ஓபிஎஸ் வந்து நியாயவான். அவரை நீங்கள் நீக்கிறது தப்பு. அவரை சேர்த்துக்கிட்டு பண்ணார் அப்படின்னு சொல்றாரு. நீக்கிறது தப்பு. ஒற்றை தலைமைக்காக தான் அவர் இது பண்ணார். இன்னைக்கு போய் சொல்றாரு. ஸோ அது வந்து நாடார்கள் பற்றிலே நீங்கள் டெபாசிட் போயிட்டு தேவர்களும் எதிராக இருக்கிறாங்க. மற்ற ஜாதிகளும் தேவருக்கு எதிராக பன்னீர்செல்வம் விஷயத்தில் இலவசமாக வந்து உங்களுக்கு ஓட்டு போட தயாரில்லை. அதனால் நீங்கள் டெபாசிட் இழந்திருக்கீங்க. அங்கே மீண்டும் அங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்னா அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய சாதனையை கொடுக்காது, வெற்றியை கொடுக்காது. இருக்க ஓட்ட ஏதோ கஷ்டப்பட்டு காப்பாற்றக்கூடிய வேலைக்கு தான் நீங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கீங்க. அதுவும் முடியுமாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனிவே எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் விஷயத்தில் அவர்கிட்ட நியாயம் இல்லைங்கிறது தான் அங்கே உள்ள யாதவர்கள், நாடார், முத்தரையர் அனைத்து சமூக மக்களோட கருத்து. அதுதான் எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டங்களில் பெருசாக வீழ்த்திட்டு எல்லாரும் கேட்காங்க ஓபிஎஸ் நின்றுட்டாரான்னு. ஓபிஎஸ் ஒரு தொகுதியில் ரெட்டலையை டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். பட் அவரோட நீக்கங்கிறது 33% வாக்கில் இருந்த அதிமுக, இன்னும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இதை விட பெருசாக இருந்த அதிமுக நேற்று தென் மாவட்டத்தில் ரொம்ப கீழே போயிட்டு வாஷ் அவுட்டுங்கிற லெவலுக்கு தென் மாவட்டங்களில் போயிட்டு, இதுல இருந்து நீங்கள் ஒன்றும் அதை பெருசுப்படுத்தி கொண்டு வந்துட முடியாதுங்கிறது 100% உண்மை. இந்த விஷயங்களால தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு சரிவை சந்திக்கிறார். சீமான் வளர்ந்துட்டு வராரு. இந்த சீமான் vs டிஎம்கே எப்படின்னு ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நீங்க செங்கோட்டை கூட்டத்தையும் எல்லா அரசியல் விமர்சகர்களும் எல்லா அரசியல் நண்பர்களே கொஞ்சம் தரவுகளை பாருங்க. சீமானுக்கு செங்கோட்டை கூட்டத்தை ஒரு 15 நிமிஷம் எடுத்து பாருங்க. எடப்பாடிக்கு தேனி கூட்டத்தை ஒரு 15 நிமிஷத்தை எடுத்து பாருங்க. யார் லீடர்னு உங்களுக்கு தெரியும், யாருக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு தெரியும், யாருக்கு கூட்டத்தை மக்கள் அப்படியே மெய்மறந்து கேட்குறாங்கன்னு தெரியும், யாருக்கு பேச்சில் சப்ஜெக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், யார் கூட்டத்தில் காலி சேரோட மக்கள் கலைஞ்சு போறாங்கன்னு தெரியும். இது நடுநிலை நியாயமான அரசியல் விமர்சகர்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு உங்க கருத்தை சொல்லணும். அதனால தான் நான் சொல்றேன், 1% வந்து சீமான் 8க்கு வந்தவர் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதனால எடப்பாடியை பலகீனப்படுத்தி இன்னும் சீமான் உயர்வாருங்கிறத நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். ஓகே, இப்போ சீமான் அவரே சொல்லியிருந்தாரு எனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, அண்ணன் ரவீந்திர துரைசாமி கூட சொல்லுவார், நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். விஜய் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா 8 to 10% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஒரு பெரிய சக்தியாக கூட வரலாம், அப்புறம் நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய தேவையில்லைங்கிறாரு. ஒன்றும் இல்லாமலும் போகலான்னு சொல்லியிருக்காருலப்பா, ஒன்றும் இல்லாமலும் போகலான்னு சொல்லியிருக்காருல்ல, அதையா மறைக்கிற? சொல்லுங்க, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அது கேள்வி கரெக்டாக கேளு, அது பிறகு நான் பதில் சொல்றேன். ஒன்றும் இல்லாமையும் போகலாம், பெரிய சக்தியாகவும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமான் சுயம்பா எழும்பி வந்தவர். சீமான் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. தெளிவான நிலைப்பாடு தான் ஒருத்தரை தூக்கி நிறுத்தம். கமலஹாசனும் தினகரனும் தெளிவான நிலைப்பாடு இல்லை. கமலஹாசனும் தினகரனும் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர்ல நிற்கல, சீமான் நின்னாரு. அவங்க பாப்புலாரிட்டி அதிகம். இதெல்லாம் சீமான் நின்னாருன்னா சுயம்பா வந்தவர் சீமான். அவருக்கு உழைப்பு, திறமை, தன் நேரத்தை செலவழிச்சு மக்களுக்காக மக்களில் ஒருத்தராக மக்களோட நிற்கிறதான் காரணம். இதுல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எங்க வந்தாங்க, யார் வந்தாங்க? சகோதரங்கிறனால என்னோட கொள்கை வேற, அவருக்கு கொள்கை வேற. என்னாலும் சகோதரங்கிறனால சில விஷயங்களை அவருக்கு சொல்லியிருக்கலாம். அதை வந்து அவர் பெருந்தன்மையாக அவரை சொல்றாரே தவிர முழுக்க முழுக்க சீமானுக்கு வெற்றி அவரோட உழைப்பு, திறமை, நுணுக்கமான அறிவு, களத்தை கண்டு ஓடாம துணிச்சலா நிற்கிறது, இதில் தான் சீமான் வந்து பெரிய வெற்றியை பெறாரு. சப்போஸ் 234 நின்னாதான் அவர் ஹோப் வருங்கிறது இயல்பா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை சகோதரனார சீமான்கிட்ட தரிச்சு நிற்கிறது, இதெல்லாம் ஒரு ஹோப் வரும்னு சொல்லும்போது ஆல்ரெடி அது நிற்கக்கூடிய கெப்பாசிட்டியும் ஆளுமையும் துணிச்சலும் மக்களுக்காக மக்கள் நலனை சிந்திச்சு நிற்கக்கூடிய அக்கறையும் அவர்கிட்ட இருக்கு. அதுதான் அவரை தூக்கி நிறுத்துது. அந்த அக்கறை இதுல வந்து தினகரனுக்கும் கமலஹாசனுக்கும் கொஞ்சம் இடைவெளி விழுந்ததுல அவர் 2 பேரையும் தாண்டி போயிட்டாரு. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காது. எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சபட்சம் ஒரு 5% வாக்காவது எடப்பாடி பழனிசாமி பலனளிக்காத இரட்டையில பலனளிக்காத ஜாதிகள் வாக்கை எடுத்து சீமான் பலகீனப்படுத்துவார் எடப்பாடி பழனிசாமியை. இதை என்ன தவிர ஒன்றும் சொல்ல மாட்டான். உண்மை. கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்துவாருன்னு காந்தராஜ் முன்னாடி நான் தான் நியூஸ் சொன்னேன். அதே மாதிரி இதுவும் உண்மை. இது காரணம் அவருக்கு உழைப்பு, சுயமா எழும்பி வரக்கூடிய அவருக்கு தன்மை தான். இன்னொன்னு, விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காததுல அடிபடுறாரு.
விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிற்காது, அடிபடாது. இது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும். அதனாலதான் சீரோவா போனாலும் போலாங்கிற வார்த்தையும் சொல்றாரு. பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு 4 தொகுதியில கண்டஸ்ட் பண்ணாரு. அவர் எடுத்த ஓட்டுகளை கூட நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தம்பி ரிஷி அனுப்பி விட்டான், நேத்தான் கேட்டேன், எடுத்து கொடுறான்னு. அவன் இது சன் சிவராஜ் பார்ட்டி இமாம் கஞ்ச் தொகுதியில 22.6% வாக்கு எடுத்திருக்காங்க. அப்பர் காஸ்ட் அதிகம் உள்ள தொகுதி. அடுத்து பலங்கஞ்ச், இங்கேயும் பூமிகார் அதிகம் உள்ள தொகுதி, 10.6 எடுத்திருக்காங்க. ராம்கர்ல 3.9, டராரில 3.5. அப்போ ஒரே கட்சி சமூகம் சார்ந்து 4 தொகுதியில ஒண்ணுல 22.6% டெபாசிட் வந்துட்டு, இன்னொன்னுல 10%, இன்னொன்னுல 4%, இன்னொன்னுல 3%. அப்போ 4 விதமா ஒரு இடத்துல ஒரு கட்சி எடுத்திருக்குது. அப்போ ஒரே இடத்துல எழும்பி வந்திருக்கிற பிரசாந்த் கிஷோருக்கு வார்த்தையே தவறு. இந்த கட்சியே ஒரு இடத்துல 22% எடுத்திருக்கு, ஒரு இடத்துல 3.5 தான் எடுத்திருக்கு. இமாம் கஞ்சில பூமிகார்ஸ், பிராமின்ஸ், ராஜ்புட் எல்லாம் ஜாஸ்தி உள்ள இமாம் கஞ்சில 22% எடுத்திருக்கு. டராரில 3.5 எடுத்திருக்கு. எனிவே அவர் ஒரு ஃபோல்ஸ். அவர் ஸ்கெட்ச் போட்டு தான் வராரு. அவர் பிராமின், பூமிகார், ராஜ்புட், ஹயஸ்தா இந்த மாதிரி அப்பர் காஸ்டுகள் ஓட்டுகளுக்காக நிற்கிறாரு. ஏன்னாங்கால அரசியல் அங்க குர்மிக்கும் யாதவுக்கும் போயிட்டு, ஓபிசி குர்மி நிதிஷ்குமாருக்கும், ஓபிசி யாதவ் லால் யாதவ், தேஜஸ்வி யாதவ் இவங்களுக்கு போயிட்டு. அப்போ ஒரு காலத்தில் அங்க இருந்த மைதிலி பிராமின்கள், கிருஷ்ண சாஹி அவர் பூமிகார், கிருஷ்ண சின்ஹா அவர் ஹயஸ்தா, காங்கிரஸ்ல 2 பேரும் பெரிய பெரிய தலைவரா அங்க இருந்தாங்க. அப்போ ஒரு காலத்தில் அதிகாரம்ங்கிறது ராஜ்புட், பூமிகார், பிராமின்ஸ், ஹயஸ்த் இவங்க கையில இருந்த அதிகாரம் இன்னைக்கு யாதவ் கையிலையும் குர்மி கையிலையும் ஓபிசி கையில் வந்துருக்கு. குர்மின்னா நம்ம ஒரு முக்குலத்தோர் மாதிரி, கல்லர் மரோர் மாதிரி குர்மி கோரி நிதிஷ்குமார் காஸ்ட். இது இந்த இடத்துக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. அப்ப இழந்த ஜாதிகளுக்காக அவர் பொது தளத்தை தான் சொல்றாரு, உள்ளுக்குள்ள இழந்த அப்பர் காஸ்டுக்காக அந்த அரசியலை பண்றாரு. காரணம் அப்பர் காஸ்ட்டை கன்சாலிடேட் பண்ண பாஜக நிதிஷ்குமார் பின்னாடி நிற்குது. அப்ப நிதிஷ்குமாரை பலகீனப்படுத்தி இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு வலிமை பெற்றலாம்னு நினைக்கிறாரு. இதுதான் அவருக்கு நோக்கம். அவருக்கே ஒரு தொகுதியில 20, ஒரு தொகுதியில 3.5ன்னா கண்ணை மூடிட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்னத்தையும் சொல்லலாம், எவனும் இங்க ஒன்றும் தெரியாதுன்னு அப்படி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போறாரு. பிளாப்பும் ஆவாருங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காருங்கிறதுனால நம்ம அவர் ஏதோ சொல்றாருங்கிறதுல கொஞ்சம் சரி, ஒண்ணுமில்லாமலும் போவாருங்கிற வார்த்தையும் சொல்றாருன்னா அவர் மனசுல விக்கிரவாண்டிலையும் நான் ஈரோடு கிழக்குலையும் ஜான ஆரோக்கியசாமி நிற்காம பண்ணதுல விஜய் அவுட் ஆயிடுவாருங்கிறது அவர் மனசுல பதிஞ்சிட்டு, ஜான ஆரோக்கியசாமி நீங்க பண்ணது சரியா, பிரசாந்த் கிஷோர் பண்ணது சரியா, சன் சிவராஜ் கட்சி ஆரம்பிச்சு கண்டஸ்ட் பண்ணதுதான் சரி, லெட்டர் பேடா இருந்தது தப்பு, மக்கள் உங்களை அதுல சீரியஸான பிளேயரா பார்க்க மாட்டான், சினிமாவுக்காக பப்ளிசிட்டி பண்றதுக்கு வந்த ஆளா பார்ப்பான், சிஏ எதிர்ப்புங்கிறது பீஸ்ட் படத்துல பாதிச்ச முஸ்லீம் ஆடியன்ஸ் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக விட்டு அறிக்கையா பார்ப்பான். அதே போல மைக் படத்தை போட்டு விளம்பரம் போட்டது, சீமான் சின்னத்தை போட்டா உலக தமிழர்கள் உங்க படத்தை ஆதரிப்பாங்கிறதுக்காக நீங்க பண்ணதா பார்ப்பான். மைக் படத்தை போட்டா அதுல லாபம் கிடைக்குன்னு பாத்தீங்க. அப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்ததுல விழுந்துட்டீங்க, அடிபட்டுட்டீங்கிறாரு பிரசாந்த் கிஷோர். அவர் கட்சி ஆரம்பிச்சு அப்பர் காஸ்ட் உள்ள இடத்துல 20% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. நீங்க விக்கிரவாண்டியில கட்சி ஆரம்பிச்சு போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். அவருக்கு தெரியுது வடதமிழ் அரசியல் 1 இயர் பரையர் போலரைசேஷன் ஆயிட்டு இதுல விஜய் உள்ள நுழைய முடியாதுன்னு அவருக்கு தெரியுது, தெரியாதவர் இல்ல. அதே மாதிரி ஈரோடு கிழக்குல நீங்க நிற்காததும் சீமான் எமர்ஜ் ஆயிட்டாருன்னு தெரியுது. அவரு சீமானுக்கு எதிரான உணர்வு உள்ளவர். அவரு சீமானை பற்றி குறை சொன்னாலே சீமானை சார்ந்தவர்களுக்கு சீமான் நம்பிக்கைக்குரியவர்னு அர்த்தம். உன் எதிரி உன்னை குறை சொன்னா நீ உன்னை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர் அர்த்தம்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்லுவாரு. எதிரி ஒன்ன குறை சொன்னான்னா நீ ஒன்ன சார்ந்தவனுக்கு நம்பிக்கைக்குரியவன்னு அர்த்தம். சீமான் 8% வாக்கு வரவான்னு இவர் சொன்னாரா இவரு? ஸ்பிரிஞ்சிங்கிற வார்த்தையெல்லாம் சும்மா ஆணவத்துல பேசுறாரு. மோடி பிராமணர் அல்லாதவர் பிரிமிஸ்டா இருக்குதுங்கிறாலே பொறுக்க முடியாம புழுங்கி சாகக்கூடிய ஒரு அற்ப ஜீவராசி பிரசாந்த் கிஷோர். பிராண்டிங்ல நம்பர் 1 இருந்தவர், சாதித்தவர். ஜாதிய வன்மத்துல மோடி பிரதமரா இருக்கதே தாங்க முடியாத ஒரு அற்பமான ஜீவராசி பிரசாந்த் கிஷோர்ங்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர். மன்னிக்கணும், தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கொண்ட சோனியாவுக்கு எதிராக இந்த நாட்டை காப்பாற்ற நின்ன அனைத்து பிராமணர்களையும் நான் கைகூட்டி வணங்குகிறேன். மோடிக்கு விசுவாசமான கம்யூனிட்டி பிராமணர்கள், பேக்கிங் கம்யூனிட்டி என்றாலும் இந்த மாதிரிப்பட்டவங்களை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தயங்கக்கூடாது. அது இவருனாலும் சரி,
அருண் சோரினாலும் சரி, மணிசங்கரையர்னாலும் சரி, சுப்பிரமணிய சாமினாலும் சரி, அதை நாம சுட்டி காட்ட எந்த இடத்துலையுமே தயங்கிறது கிடையாது. நம்ம நியாயமானவங்க நாணயமானவங்கிறதும் மக்களுக்கு தெரியும். அப்போ ஒரு குரூக்கட் மென்டாலிட்டி உள்ள ஒரு ஜாதிய வன்மம் கொண்டவர் அவரு சீமான 8% வருவாருன்னு சொன்னாரா? சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அப்போ சீமானை பற்றி அவர் சொல்றதுக்கு எந்த வேலிடிட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனா அது சீமானுக்கு பிளஸ் கூட எடுத்துக்கலாம். விஜய் தப்பா வழி நடத்திட்டாங்கன்னு அவருக்கு தெரியுது. 234 எனக்கு தான் சொல்லணுமே தவிர, கூட்டணி ஆட்சி எங்க கூட கூட்டணிக்கு வரக்கூடியவங்களுக்கு மந்திரி பதவி கொடுப்போம்னு சொன்னா இன்னைக்கு வர யாரும் கூட்டணிக்கு வரல. 26 வரை வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு சும்மா கடத்திட்டு போகலாம். அதெல்லாம் கம்பக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்ப அதுல பலகீனம் அடைகிறீங்களா? அடுத்தால அவருக்கே தெரியும் ஆண்டு விழாவை நீங்க நடத்துறீங்களே தவிர உங்க கட்சியில மக்கள் நடத்தல. எத்தனை ஊர்லயா தாவேக்கா 2வது ஆண்டு விழா நடந்தது? எத்தனை தொகுதிக்குள்ள நடந்தது? எத்தனை பேர் போஸ்டர் போட்டாங்க? போஸ்டர் போட்டவங்க ஒரு சிலர் இருக்கலாம். கமலஹாசனுக்கு 8வது ஆண்டு விழா அளவுக்கு தாவேக்காவுக்கு 2வது ஆண்டு விழா நடந்ததா தம்பி? இல்ல, ஒரு தொகுதியில் நடத்தினாங்க, நடக்கல. தேமுதிக விழா அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அமைப்பு நடந்ததா? இல்ல. அப்போ உங்கள்ட்ட கேண்டிடேட் இல்ல, அமைப்பு இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் ஒருத்தர் 10 பேரை சேருன்னாரு. அப்போ இப்ப ஒருத்தர் தான் இருக்காருன்னு அர்த்தம். இப்ப சிறுசாதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வறுமை ஒழிப்பு தினம் 234 தொகுதியில நடத்தல. ஆதாரம் தர முடியல. அவருக்கு ஆதரவா பேசக்கூடிய ஆட்கள், முகம் காட்டி பேசக்கூடியவங்க, ஐயா நாணயம் நேர்மை உள்ளவங்கன்னா ஆதாரத்தை வாங்கி தாங்க. முடியாதியா? நடக்கல. உங்க மனச்சாட்சி படி சொல்லுங்க. எத்தனை இடத்துல 2வது ஆண்டு விழா நடந்தது? எத்தனை ஊர்ல அன்னதானம் போட்டாங்க? எத்தனை ஊர்ல மிட்டாய் கொடுத்தாங்க? எத்தனை ஊர்ல கொடியேற்றினாங்க? எத்தனை ஊர்ல ஸ்வீட் கொடுத்தாங்க? எத்தனை ஊர்லயா நடந்திருக்கும்? ஒரு 4-5 பேர் தங்களை நிலைநாட்ட நடத்திருப்பாங்களே தவிர நடக்கல. மக்கள் நீதி மையம் அளவு நடக்கல. தேமுதிக அளவுக்கு நடக்கல. அப்போ இந்த கட்சிக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுப்பாரு? அதிமுக மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட் எடுத்து எடப்பாடி கொடுத்துட மாட்டான். ரவீந்திர சாமி இப்படி ஒரு வார்த்தை பேசுறானாலே நான் என்ன பேசுறேங்கிறத தான் எடப்பாடி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்ததான் தன்னோட வீகத்துல சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவன் மோடி கிட்ட சொன்னான்னா அதை செயல்படுத்திடுவான்னு அவருக்கு தெரியுது. அவரோட ஆட்கள் நான் பேசுறத நடக்குங்கிற மாதிரி பேசுறதுல இருந்தே அந்த உண்மை தெரியுது. அப்போ நான் அவருக்கு எதிராக அவர் 5% புல் டவுன் பண்ணி 15க்குள்ள நிறுத்தணும்னு நான் முயற்சி பண்ணாலும் நான் பேசக்கூடிய கருத்துல உண்மை இருக்குன்னு அவருக்கு தெரியும். லாஜிக் இல்லாம பேச மாட்டான்னு தெரியும். அப்ப விஜய்க்கு ஆள் பலம் இல்ல, 30 கேண்டிடேட் கூட இல்லைங்கிறத டக்குன்னு அவ்வளவு அதிமுக மாவட்ட செயலாளர்கிட்டையும் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு எத்தனை ஊர்ல ஆண்டு விழா நடந்துன்னு சொன்னா விஜய்க்கு மனசாட்சிக்கு தெரியணும். எத்தனை ஊர்லயா ஆண்டு விழா நடத்தினீங்க? எந்த ஊர்லயா ஆள் இருக்கான்? எவ்வளவு கேண்டிடேட் இருக்கு? சும்மா பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு இங்க ஊடகத்துல ஒரு பரபரப்ப ஒரு இதை கேட்டுட்டீங்க. இப்பவும் ஊடகங்கள் வீப்ஸ் இல்லைங்கிற முடிவுக்கு ஊடகங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, இப்போ கம்பேரிஷன் நடந்துகிட்டு இருக்கு. சீமான் எஸ்எஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி கம்பேரிஷன் வருது. இவர் வந்துட்டனால இந்த வாக்குகள் இங்க போகும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? விஜய் ஏட்டு சொரக்கா. விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். பரையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. விஜய் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல அவருக்கு ஸ்டாண்ட் இல்லை. சீமான் பஞ்சமர் நிலத்தை மீட்கணும்னு சொல்றாரு. விஜய்க்கு அதுல ஸ்டாண்ட் இல்லை. விஜய் களத்துக்குள்ள வராம பார்வையாளராக போயிட்டாரு. சீமான் களத்துக்குள்ள நின்று விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் களமாடினதுல எடப்பாடியை ஒரு 4-5% வாக்கு பலகீனப்படுத்தி முன்ன விட அவர் உயர்றாரு. என்டிஏனுக்காகவும் சீமானுக்கு ஈரோடு கிழக்குல லாபம் தான். இப்படி சீமான் தொடர்பான விஷயங்கள், சீமான் துணிச்சலா ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு நிற்கிறாரு. அது 26ல் ஸ்டாலின் தான் திமுக சிஎம் கேண்டிடேட். இவர் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்ன்னு பணம் கொடுத்து ஆளை செட் பண்ணி கொஞ்ச நாளா சினிமா பாப்புலாரிட்டிக்காக பண்ணிட்டு இருந்தாரு. அது தவறு. ஒருவேளை அது உண்மைன்னா 10 வருஷம் கழிச்சு விஜய் அரசியலுக்கு வரலாம். 26 விட்டு உதயநிதினு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணப்படல. அதனால நாங்க 26 களம் இல்லை. இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களவையை விட்டது மாதிரி, கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இடைத்தேர்தல விட்டது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்டா வருவார் நாங்கள் எதிர்பார்த்தோம். அவர் வரல. அதனால நாங்க களத்தை விட்டு ஒதுங்கணும்னு கூட விஜய் ஒதுங்கலாம். அதாவது மார்க்கெட்டிங் ஆட்களை வச்சு உதயநிதி வெர்சஸ் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு எல்லாம் ஒரு ஃபேக்கா கற்பனையா இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு கூட என்ன சூழ்நிலை இருக்கும் எப்படி இருக்குன்னு உள்ள ஒரு இது கற்பனையான ஒரு இதை
அவங்க இமேஜினரி ஏட்டுச்சொரக்கா கதைகளை பண்ணிட்டு இருப்பாப்புல. சீமான் ரியாலிட்டியில போல்டா துணிச்சலா ஸ்டாலின் வர்சஸ் சீமான். ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இருக்க மகன், நான் வந்து ஒரு ஏழை விவசாயிக்க மகன், அவர் முதலமைச்சருக்கு மகனா இருந்து வந்தவர், கங்காரு குட்டியா வந்தவர், நான் கண்ணு குட்டியா துள்ளி விளையாடக்கூடியவன். இப்படி ஸ்டாலினை கம்பேர் பண்ணி எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு அவர் பண்றாரு. இவர் தந்தை பெரியார தத்துவ தலைவராக வச்சிருக்கிறாரு. சீமான் பெரியார் வர்சஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வராரு. இவர் திராவிடத்து கூட கூட்டணி போகலாங்கிற எண்ண ஓட்டமும் ஆசையும் உள்ளுக்குள்ள விஜய்க்கு இருக்குது. அது 26 பிப்ரவரியில் தான் உண்மை நிலைமை என்னன்னு தெரியும். சீமான் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு வராரு. இப்படி இலவசங்கள் கூடாதுன்னு சீமான் சொல்றாரு. இவர் இலவசங்கள் வேணும்னு சொல்றது ஒருவேளை எடப்பாடி கூட உள்ள கூட்டணி ஆப்ஷனை உற்றாண்டாங்கிற எண்ணத்துல இலவசங்களை இது பண்றாரு. சீமான் கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசுறாரு. விஜய் அதை பற்றி வாய் திறக்கிறதே கிடையாது. பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி சீமான் பேசுறாரு. திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு விஜய்க்கு தத்துவ தலைவர் பெருந்தலைவர் ஐயா காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறதுல சீமான் தெளிவா இருந்து திமுக அண்ணா திமுகவையும் திராவிட பன்னிகளை வேட்டையாட வந்த வன்னிக்காட்டு புலின்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரு. இதெல்லாம் சீமான் தன்னை பெரிய லீடராட்டு இப்போ கதை யதார்த்தமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. விஜய் ஏட்டு சுரக்காயாட்டு கற்பனை உலகத்துல உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்ன்னு அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு சினிமாவுக்கு சில லாபத்தை பார்த்துக்கிட்டு திரையுலகத்துக்குள்ள உதயநிதிக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு அதுல ஒரு சுய இன்பம் அடைஞ்சிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய். சீமான் ஸ்டாலின் வர்சஸ் சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் வர்சஸ் சீமான். என் தலைமையில தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும், என் தலைமையில தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும், இன்னைக்கோ நாளைக்கோ என் தலைமையில தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். ஸ்டாலின் இன்னும் பல ஆண்டு கால அரசியல் பண்ணுவாரு, அவரை வீழ்த்தணும்னா சீமான் தலைமையில தான் முடியும், அதுல நான் உறுதியா இருக்கேன்னு ஒரு நம்பிக்கையோட என் உயரம் 26ல தெரியும்னு சீமான் களமாடிட்டு இருக்கிறாரு. இதுதான் விஜய்க்கும் சீமானுக்குள்ள வித்தியாசம். ஸோ பானுவர்களே, ஐயா பெரியவர்களே, அறிஞர்களே, புண்ணியவான்களே, விஜயும் சீமானையும் கம்பேர் பண்ணி சீமானை வளர்த்து விடக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களே, உங்களுக்கெல்லாம் சீமான் நன்றி தெரிவிக்க வேண்டும். தொடர்ந்து பேசும் நன்றி. வணக்கம்.